அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 5ஆம் திகதி திங்கட்கிழமை காலை பொழுதில் நமது டிவியின் மறுபக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாட்டில் இடம்பெறக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் காணொளியுடன் கூடிய செய்தியாக நமது டிவி யூடியூப் தளத்திலும் ஏனைய விரிவான செய்திகளை www.namadulk.com எனும் எமது இணையதளத்தினூடாகவும் நமது டிவி செய்தியை கொண்டு வருகிறது. ஆகவே உடனடியாக நமது டிவி என்ற எங்களுடைய யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக நாட்டில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்கள் காணொளியுடன் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இன்றே நீங்கள் நமது டிவி என்ற எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குறிப்பாக அரசியல் தொடர்பாகவும் எங்களுடைய கலாச்சாரம் தொடர்பாகவும் நாட்டு நடப்புகள் தொடர்பாகவும் அனைத்து விடயங்களையும் நமது டிவி சுமந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விசேட பார்வை தொடர்பிலும் நமது டிவி கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றது. ஆகவே விசேட ஊடகவியலாளர்கள் சந்திப்பு, அதே போல கலந்துரையாடல்கள், அரசியல் ஆய்வு தொடர்பான பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நமது டிவி யூடியூப் தளத்தில் ஒளிபரப்பாக இருக்கின்றது. நீங்களும் இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதனூடாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதுடன் ஏனைய தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மீண்டும் அறிய தருகிறோம், நமது டிவி என்ற எங்களுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், அதனை பின்தொடருங்கள். தொடர்ந்து நாங்கள் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அந்த வகையில் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக 7 வருடங்களின் பின்னர் நாளை உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல், பாதுகாப்பில் 65,000 போலீசார், கண்காணிப்பில் 3,000 பேர் களத்தில் என்ற தகவல் வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. அதனை தவிர வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளருடன் அனுர கலந்துரையாடல், பகிடிவதையால் பல்கலை மாணவன் மரணம், சிஐடியால் 4 கைது, இலங்கை பாகிஸ்தான் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு கலந்துரையாடல் நிறைவு என்ற செய்தியும், உள்ளூராட்சி தேர்தல் பாடசாலைகளுக்கு 2 நாள் விடுமுறை என்ற தகவலும், பிரபாகரனின் நிலப்படத்துடன் பிரசார துண்டு பிரசுரம், வேட்பாளர் மீது சட்ட நடவடிக்கை என்ற தகவலும், பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு புதிய சட்டம் அரங்கேறும், ஜனாதிபதி அனுர உறுதிப்பட தெரிவிப்பு என்ற செய்தியும், காங்கேசன் துறை ஜனாதிபதி மாளிகை யாழ் பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட மாட்டாது, அமைச்சர் கருணா திலக தெரிவிப்பு என்ற செய்தியும், முன்னாள் அமைச்சர்கள் 6 விரைவில் கைது, கொழும்பு ஊடகம் பரபரப்பு தகவல் என்ற செய்தியும், பிரதி தேர்தல் ஆணையாளராக சசீலன் பதவி உயர்வு என்ற செய்தியும், மாகாண சபை தேர்தலை நடத்த தயாராக உள்ளோம், மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் அச்சுதன் என்ற செய்தியும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. அதே போல உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக உள்ளூராட்சி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி, தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவிப்பு என்ற செய்தி இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. இதனை தவிர சர்வதேச ஒப்பந்தங்களுடன் விளையாடினால் விபரீதமே, ரணில் அட்வைஸ் என்ற செய்தியானது ரணில் விக்ரமசிங்கவின் நிலப்படத்துடன் கட்டமிடப்பட்ட செய்தியாக உதயன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல மாகாண சபை தேர்தலுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு தயார் என்ற செய்தியும், தேர்தல் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் மாரடைப்பால் உயிரிழப்பு என்ற செய்தியும், புலிகளிடமிருந்து கைப்பற்றிய தங்கத்துக்கு என்ன நடந்தது என்ற செய்தியானது கட்டமிடப்பட்ட செய்தியாக உதயன் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்றது. தேர்தல் விதிகளை மீறினால் நடவடிக்கை என்ற செய்தியும், கிணற்றில் தவறி விழுந்து குடும்ப பெண் மரணம் என்ற தகவலும், தமிழக மீனவர்கள் மீது இலங்கையர் தாக்குதல் அந்த செய்தியும், தமிழக மீனவர்களின் படகுகளை மூழ்கடிப்பதை ஏற்க முடியாது, பாமக தலைவர் ராமதாஸ் கண்டனம் என்ற செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல போராட்டங்களால் 300 கோடி நட்டம் என்ற செய்தியும், கடற்கரையில் சடலமாக குடும்ப பெண் மீட்பு என்ற செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. அதே போல யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இலங்கையை விட்டு வெளியேறும் IMF, ரணில் பரபரப்பு தகவல் என்ற செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்க பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. இதனை தவிர இலங்கைக்கு வரும் நியூசிலாந்து போலாந்து அமைச்சர்கள் என்ற செய்தியும், தேர்தல் கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரி மாரடைப்பால் பலி என்ற செய்தியும், யாழில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி, 517 வாக்களிப்பு நிலையங்கள் என்ற செய்தி, யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரின் நிலப்படத்துடன் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில்
பக்கத்தில் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. சுமந்திரனுக்கு எதிராக NPP முறைப்பாடு என்ற தகவலும், வியட்நாம் சென்றார் ஜனாதிபதி அனுர, விமான நிலையத்தில் அமோக வரவேற்பு என்ற செய்தியும், அதிவேக நெடுஞ்சாலையில் தேசிய மக்கள் சக்தி பிரசார வாகனம் ஒழுக்காற்று விசாரணை உறுதி என்ற தகவலும், 4 அமைச்சுகளுக்கு பதில் அமைச்சர்கள் என்ற தகவல், புதிய பதில் அமைச்சர்களின் நிழற்படத்துடன் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அதேபோல தேர்தல் கடமையில் 65,000 போலீசார் மற்றும் வேட்பாளர் மீது துப்பாக்கிச் சூடு என்ற தகவலும் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றது. ஆகவே நமது டிவி செய்தி அறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய உதயன், தினக்குரல் மற்றும் வலம்புரி ஆகிய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்தி மற்றும் ஏனைய செய்திகளாக நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான தகவல்கள் பிரசுரமாக இருக்கின்றன. குறிப்பாக 7 வருடங்களின் பின்னர் நாளைய தினம் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் நடாத்தப்பட இருக்கின்றன. பல்வேறு காரணங்களுக்காக தொடர்ச்சியாக பிற்போடப்பட்ட இந்த தேர்தலானது நாளைய தினம் நாடளாவிய ரீதியில் இடம்பெற இருக்கின்றது. இருந்த போதிலும் 2 சபைகளுக்கு மாத்திரம் நாளைய தினம் தேர்தல்கள் நடைபெறாது. ஒன்று கல்முனை நகர சபை, அதே போல LPTA பிரதேச சபை. LPTA பிரதேச சபைக்கான தேர்தல் கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்றிருந்ததன் காரணமாக அந்த சபைக்கான தேர்தல் நாளைய தினம் நடைபெறாது. ஏனைய அனைத்து சபைகளுக்குமான தேர்தல் நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார். இதே சந்தர்ப்பத்தில் இந்த தேர்தலினை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கும் தயாராக இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. அதில் காணப்படக்கூடிய அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் நிவர்த்தி செய்யப்பட்டதை தொடர்ந்து மாகாண சபை தேர்தல்களும் நடாத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் நாளைய தினம் கடமைகளில் ஈடுபடுத்தப்படுவதற்காக சுமார் 65,000 போலீசார் நாடளாவிய ரீதியில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதற்கான செயற்பாடுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதே சந்தர்ப்பத்தில் பல்கலைக்கழகங்களுக்கு 3 நாள் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. பாடசாலைகளுக்கும் நாளையும் நாளை மறுதினமும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தக்கூடிய பாடசாலைகள் இன்றைய தினமே கிராம அலுவலர்களிடம் கையளிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. காரணம், அங்கு காணப்படக்கூடிய வாக்களிப்பு நிலைய கட்டமைப்புகளை ஒழுங்குபடுத்துவதற்காக இன்றைய தினம் பாடசாலைகள் கையளிக்கப்பட்டு அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். அதே போல தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அரசு அதிகாரிகள் இன்றைய தினம் தங்களுடைய தலைமை அலுவலரிடம் தங்களை பதிவு செய்ய வேண்டும். இன்றைய தினம் அவர்கள் அறிக்கையிட்டு கடமையில் இன்று முதலே ஈடுபட வேண்டும். ஆகவே இன்று முதலே தேர்தல் கொண்டாட்டம் ஆரம்பமாகி இருக்கின்றது. இன்றைய தினம் அனைத்து அரசு அதிகாரிகளும் அவர்கள் தங்களுடைய சேவை புரியும் நிலையங்களிலிருந்து, திணைக்களங்களிலிருந்து விடுகை பெற்று உரிய அனுமதியுடன் தங்களுடைய வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்ல வேண்டும். ஆகவே நாளை காலை 7 மணிக்கு வாக்களிப்பு ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து மாலை வாக்களிப்பு நிறைவு பெற்றதன் பின்னர் தொடர்ச்சியாக தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராக இருக்கின்றது. முதற்கட்டமாக தபால் மூல வாக்களிப்பு எண்ணப்பட்டு அதன் பெறுபேறுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நமது டிவியும் இம்முறை விசேடமாக தேர்தல் தொடர்பான பார்வையினை செலுத்த இருக்கின்றது. ஆகவே நாளைய தினம் சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான ஐயாதுரை கஜமுகன், அதே போல உமாச்சந்திர பிரகாஷ் ஆகியோரின் நேரடி ஒளிபரப்புகளும் விவாதங்களும் இடம்பெற இருக்கின்றன. தேர்தல் தொடர்பான ஒரு விரிவான கலந்துரையாடலும் இடம்பெற இருக்கின்றது. ஆகவே நமது டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக எங்களுடைய சிரேஷ்ட ஊடகவியலாளர்களின் நேரடி விவாதங்கள் மற்றும் அரசியல் கலந்துரையாடல்களை நீங்களும் கண்டுகளிக்க முடியும். அதே போல தேர்தல் பெறுபேறுகளை வெளியிடவும் உடனுக்குடன் தருவதற்கும் நமது டிவி செய்தி குழாமினர் தயாராக இருக்கின்றனர். அதே போல ஏனைய அரசியல் தொடர்பான தகவல்கள், தேர்தல் தொடர்பான தகவல்களையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே நமது டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேர்தல் தொடர்பான அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் கொண்டு வர நாங்களும் தயாராக இருக்கின்றோம். நாளைய தினம் மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதற்கு முன்னர் இன்றைய தினம் மதிய நேர பிரதான செய்தி மற்றும் மாலை நேர பிரதான செய்திகள் இடம்பெற இருக்கின்றன. ஆகவே இன்றைய தினம் இந்த பரபரப்பாக இருக்கக்கூடிய தேர்தல் களம் தொடர்பான தகவல்களை தொடர்ந்தும் நமது டிவி யூடியூப் தளத்தில் எதிர்பாருங்கள். வணக்கம்.